ஹாய் கைஸ், நான் உங்கள் ராஜா. இது உங்கள் கன்னிகை கருணை கரம் சேனல். எளிமையான விஷயங்களை புரிய வைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் பயணம் இதுவே. இன்று நாம் ஜீரோவிலிருந்து மில்லினியர் ஆவது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும், முழு வீடியோ பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பெருசாக வளரணும்னு ஆசைப்படுகிறோம். ஆனால் எப்படியே அந்த முதல் கட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்பதில்தான் சிக்கல். அப்போது ஜீரோவிலிருந்து மில்லினியர் ஆவது எளிதா? அப்படி இல்லை. ஆனால் முடியாத காரியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நம்ம என்ன செய்யணும்னா குறிக்கோள் வைத்திருக்கணும். முதலில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குறிக்கோள் வைக்கணும். உதாரணத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, 5 வருடத்தில் நான் 1 மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களேன்னா, அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னு தகுந்த திட்டத்தை போடணும். உங்களுக்குள் என்ன திறமை இருக்குன்னு முதல்ல நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள் என்ன ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்குன்னு நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். யாரும் உங்களை மிஞ்ச முடியாத அளவுக்கு 4 பேர் பாராட்டும் திறமையை முதலில் கண்டுபிடிங்க. அதே திறமையை பயன்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கணும். சாதாரண வேலையே பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. அதில் சில பேர் பணக்காரர் ஆகிறாங்க, சில பேர் ஏழை ஆகிறாங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் மில்லியனர் ஆகிறாரு, ஒருத்தர் ஏழை ஆகிறாரு. அதுதாங்க வாழ்க்கை ரகசியம். இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் தான் மில்லினியர். தொடர்ந்து எங்களுடன் பயணிங்க. இன்னும் அநேக பயனுள்ள தகவல்களை பார்ப்போம். வாழ்க்கையில் சேமிக்க கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம். நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் எவ்வளவு பேர் சேமிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்கு மேல் சேமிக்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு சுமார் மாதம் 20,000 வந்தாலும் அதில் 20% சரியாக சேமிக்கணும். அதுதான் கடைசியில் உங்களுக்கு உதவும். முதலில் நீங்கள் சின்னதாக துவங்கி வளருங்கள். பெரிசாக செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படவே கூடாது. நீங்கள் செய்யும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் வேலையை முதலில் தேர்ந்தெடுக்கவும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தொடர்ந்து வேலை செய்ய ஆசை தோன்றும். முதலில் என்னால் முடியும் என்று உங்களையே நீங்கள் நம்புங்க. யாரும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பணம் தர மாட்டாங்க. உங்கள் நேரத்தையும் உங்கள் திறமையும் பயன்படுத்தி உங்கள் ஸ்கில்லை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். மற்றவர்களை பற்றி நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது சின்னதாக பண்ணுங்கள். அது ஆன்லைன் லேர்னிங் இல்லை ஃப்ரீலான்சிங் ஆகவும் இருக்கலாம். சின்ன சின்ன ட்ரிப் செலவுகளை அவாய்ட் பண்ணி அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம். உங்கள் பார்வை நீங்கள் ஒரு மில்லினியர் ஆவதிலேயே ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்குள் இருக்கும் சொந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களை முன்னுக்கு கொண்டு போகும். தேவையில்லாத காரியங்களில் நாம் ஒருபோதும் செயல்படவே கூடாது. நாம் ஒரு மில்லினியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, முதலில் நாம் மைண்ட் செட்டை மாற்றணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு நடக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காதீங்க. கிளியராக கோல் வைங்க. நான் 5 வருஷத்தில் 100 கோடி சம்பாதிப்பேன். அப்படி ஸ்ட்ராங்காக நினச்சி அதுக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறோம் என்பது மேட்டர் இல்லை. யார் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறாங்க என்பது தான் முக்கியம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை மீட் பண்ணுங்கள். நல்ல ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்களும் ஒரு மில்லியனர் ஆகலாம். சரி நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஜீரோவிலிருந்து மில்லினியர் ஆக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்னிகை கருணைக்கரம் சேனலில் இன்னும் அநேக யூஸ்ஃபுல் டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.